பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழ பருவமெய்தி கொடுங்கூற்று கிரையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற பாரதியின் பாதம் தொட்டு சபையினர் அனைவருக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கத்தை கரம் குவித்து வழங்கி எனது உரையை தொடங்குகின்றேன். ஒரு நூலகம் திறக்கப்படும் பொழுது ஒரு சிறைச்சாலை மூடப்படும் என்றார் சுவாமி விவேகானந்தர். அங்கொரு தலைவர் காமராஜர், அவரை நாம் அறிவோம். இங்கொரு நாட்டில் இங்கொரு தலைவர், இவரையும் நாம் அறிவோம். ஒன்று சிங்கமா, மற்றொன்று என்ன தெரியுமா? புலியா? எங்கள் தங்கமாம் திரு தங்கபாண்டியன் அவர்களே, அவர்களே தான். இந்த நூலகம் தந்து விவேகம் வளர எங்கள் இதயத்தின் தாயகமானவரே வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். புத்துலகம் படைக்க புத்தகம் படிப்போம் என்றார் அப்துல் கலாம். புத்தகம் படிப்போம் வித்தகம் படிப்போம் என்றார் பெரியார். படிப்போம் படிப்போம் தடம் படிப்போம் என்றார் நேதாஜி. வாழ்வில் தடம் பதிக்க வெற்றி கொடி பறக்க இந்த நூலகம் நமக்கு வழிகாட்டும் என்பதில் ஐயமில்லை. நதியின் போக்கை அதன் வழியில் நிற்கும் மலைப்பாறைகள் மாற்றுவது போல மனிதனின் வாழ்க்கை போக்கை மாற்றுவது நூலகம் தான். வாசிப்பில் சில சொற்கள் கற்களாவது உண்டு, வாசிப்பில் சில சொற்கள் கற்கண்டுகளாவதும் உண்டு. ஒரு முறை தமிழ் தாத்தா ஊவேசா அவர்களை ஒரு இளைஞன் கையை பிடித்து மாடிக்கு அழைத்து சென்று கொண்டிருந்தார். அப்போது படிக்கட்டுகளை காண்பித்து படி படி என்றானாம். தமிழ் தாத்தா ஊவேசா அவர்களும் சிரித்துக் கொண்டே ஆம் படி படி, படித்தால்தான் மேலே செல்லலாம் என்றாராம். என்ன ஒரு சொல்வளம்! நூலக வாசிப்பின் மூலம் மறைந்த அறிஞர்களை பற்றி நாம் அறிந்து கொள்ளலாம். ஏன், நம் ஐயா கலைஞரின் எழுதுகோள் தமிழ் உலகின் செங்கோல். அந்த செங்கோல் தந்த ஆட்சி சாதனைகள், வரலாற்று படைப்புகள், இலக்கிய படைப்புகள் அத்தனையும் இந்த நூலகத்தில் குவித்து கிடக்கின்றனவே. இந்த வாய்ப்பை பருகிட, செலவில்லாமல் அறிவு செம்மை பெற இந்த நூலகத்தை ஏற்படுத்தி கொடுத்த ஐயா தங்கபாண்டியன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள். நூல்கள் வாசிப்பை உணர்த்த ஒரு சம்பவத்தை இச்சபையில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். மகாகவி பாரதியார் தம்மிடமிருந்த நூல்களை தனது சொத்துக்களை போல பாவித்தார். தன்னுடைய 2 பெரிய தகர்பட்டிகள் நிறைய தன்னுடைய நூல்களின் கையெழுத்து பிரதிகளை வைத்து பொக்கிஷமாக பாதுகாத்து வந்தார். ஒரு நாள் தன்னுடைய குழந்தைகளிடம், அப்பா ஒரு தரித்திரன், உங்களுக்கு சொத்து ஒன்றும் சேர்த்து வைக்கவில்லை என்று எண்ணாதீர்கள். இதோ இந்த பெட்டிகளில் இருக்கும் கையெழுத்து பிரதிகளின் மதிப்பு குறைந்தபட்சம் 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ளவை என்று கூறி வாசிப்பின் அவசியத்தை உணர்த்தினார் மகாகவி. அன்று சிந்துக்கு தந்தை கவியரசன் வழிகாட்டினார். இன்று ஒவ்வொரு மனிதனும் நல்லபடியாக வாழ வழி நூலகம் என நமக்கு வழிகாட்டுகிறார் நம் புவியரசன் திரு தங்கபாண்டியன் அவர்கள். என்னை தேடி நீ வந்தால் உன்னை தேடி உலக வரும். இப்படி சொல்வது யார் தெரியுமா? வேறு யாரு? புத்தகம் தான். கிரேக்க நாட்டு சிந்தனையாளர் சாக்ரடீஸ்க்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டு விஷம் தனக்கு கொடுக்கப்படும் வரை படித்துக் கொண்டே இருந்தாராம். இலிபியா நாட்டு உமர் முக்தர் என்ற புரட்சியாளர் தூக்கு கயிற்றை தன் கழுத்தில் மாட்டும் வரை படித்துக் கொண்டே இருந்தாராம். புத்தக வாசிப்பு என்பது அறிவை வளர்க்கும் அமுத சுரபி. பாட புத்தகங்களையும் தாண்டிய வாசிப்பு இருக்க வேண்டும். வாசிப்பின் மூலம் கிடைத்த அறிவை சரியான இடத்தில் வாழ்க்கையில் பயன்படுத்திக் கொள்ளும் பக்குவமும் இருக்க வேண்டும். கண்டதை கற்றவன் பண்டிதனாவன் என்பது பொன்மொழி. சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சரியான முடிவெடுக்கும் திறன், வாழ்க்கையில் தன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்கள் அனைத்தையும் தெரிய வைப்பது நூலகம் தான். நூலகம் மட்டும் தான். 10 பறவைகளோடு பழகி நீங்கள் ஒரு பறவையாக முடியாது. 10 நதிகளோடு பழகினாலும் நீங்கள் ஒரு நதியாக கூட ஆக முடியாது. ஆனால்
போகிறோம். அதையே மீண்டும் வாசிக்கும் போதும் நீண்ட கால நண்பனை சந்திக்கிறோம். இப்படி நண்பர்களை சந்திக்க வைப்பதும் சிந்திக்க வைப்பதும் புத்தகம் மட்டும்தான். பாரத பிரதமர் நேரு தான் இறந்த பிறகு தன்னுடைய சடலத்தின் மீது மலர் மாலைகள் எதுவும் வைக்க கூடாது, புத்தகம் தான் வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாராம். இதைவிட வேற என்ன சொல்லிவிட முடியும் புத்தகத்தின் அவசியத்தை? பேரறிஞர் அண்ணா புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட அமெரிக்காவில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அப்போது அவர் மருத்துவமனையில் மருத்துவர்கள் இன்று உங்களுக்கு அறுவை சிகிச்சை என்று கூறிய போது தான் வாசித்துக் கொண்டிருந்த புத்தகத்தில் சில பக்கங்களே பாக்கி இருப்பதால் அதை படித்து முடிக்கும் வரை அறுவை சிகிச்சையை தள்ளி போட செய்தாராம். என்ன ஒரு ஆர்வம், என்ன ஒரு வாசிப்பு! இத்தகைய பெரியோர்கள் நேசித்த வாசிப்பை நாமும் வாசிப்போம். அறிவார் உயர்ந்து அரியாசனம் செய்வோம் என்றார் மகாத்மா காந்தி. அதற்கு உதாரணமாக வாழ்ந்த அமெரிக்க அதிபரான ஆபிரகாம் லிங்கனை பற்றி இச்சபையில் பதிவு செய்கிறேன். ஆபிரகாம் லிங்கன் சாதாரண செருப்பு தைக்கும் தொழிலாளியின் மகன். நெருப்பு விளக்கு வெளிச்சத்தில் படித்தவர். ஏழ்மை காரணமாக பள்ளி படிப்பை தாண்ட முடியாதவர். ஒரு முறை தன்னிடம் புத்தகம் இல்லாததால் தன்னுடைய நண்பரிடம் வாங்கி படித்தார். அது தன்னுடைய ஓலை வீட்டில் வைத்திருந்த போது மழையில் நனைந்து கிழிந்து விட்டது. இதனால் கோபமடைந்த அந்த நண்பர் மாடுகளுக்கு பதிலாக தன் வயலில் ஏரை பூட்டி உழ செய்தாராம். லிங்கனும் மாட்டை போல உழுதாராம். இப்படியாக நூல்களை வாசித்து புதிய கருத்துக்கள், புதிய சிந்தனைகள் மூலம் அமெரிக்க அதிபராக காரணம் நூல்களின் வாசிப்பு தான். நூல்களால் நைந்த நேயங்கள் தைப்போம் என்றார் இந்திரா காந்தி. ஒரே இடத்தில் இத்தனை புத்தகங்கள் இருக்கும் பொழுது மக்கள் தங்கள் குடும்பத்துடன் அமர்ந்து விருப்பமான புத்தகங்களை எடுத்து வாசிக்கும் ஒரே